எப்பா என்ன இன்னைக்கு வெயில் ரொம்ப கொளுத்துன்னு கொளுத்தின்னு இருக்குது. ஓகே, நம்ம டம்ளரில் ஐஸ் வாட்டர் வச்சுக்கிறோம், அதுவும் வற்றி போச்சு. என்ன பண்ணுறதோ தெரியல. காலிலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன், இந்த வெயில் ஒரு சுத்த கூட குறையில. ஓகே, ஸ்விம்மிங் பூல் இருக்க பயமே, ஸ்விம்மிங் பூலில் குதிக்கலாம். எப்போ சுத்து மரியாதை காய்ச்சி எல்லாத்த காப்பாற்று. எப்போ இப்படி சுத்து இந்த வெயிலுக்கு, இது தண்ணியில் மோட்டார் போட்டால் மாதிரியில் சுத்து. ஓகே, வீட்டில் போய் ஃபேனு ஏசி போட்டு என்னாச்சும் உட்காந்து பார்க்கலாம், ஃபோன் என்னாச்சும் நோண்டலாம். ஐயோ, ஃபேன் நேற்று ரிப்பேர், ஏசி போன வருஷத்துலேருந்து ரிப்பேர் இல்லை. ஏசி ஏதாச்சும் ஓட்டிடலாம். ஐயாவுக்கு மண்டையில் ஒரு ஐடியா வந்துச்சு, காருக்குள்ளே உட்காந்து கார்லேருந்து ஏசி காட்டு வாங்கலாம். ஐயோ, கார் சாவி வேறு எங்கே வச்சுன்னு தெரியலையே. கார் சாவி வேறு இந்த வெயிலில் தேட முடியாது. கடவுளே, நீ தான் அதுக்கு என்னாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடு கடவுளே. மழை பெய்ய கடவுளே, ப்ளீஸ் கடவுளே கொடு கடவுளே. ஆஹா, நம்ம சொன்னது கடவுள் காட்டுக்கே கேட்டுச்சு போல். வானம் மூடி இருக்குது, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யும். நம்ம புளிங்கோலாம் வேறேன்னு பாட்டு பாடலாம். ஓகே, எப்பா நம்ம மறுபடியும் நம்ம சொன்னது கடவுள் காட்டுக்கு போயிடுச்சு போல். மறுபடியும் மழையே பொழிய வச்சுட்டாரு. சைக்கிள் எடுத்துன்னு ஊரில் சுற்றின்னு வரலாம். எங்கள் புள்ளிங்க வரலாம் வேற மச்சு கிச்சாவே ஸ்கிட்டாடுறா போடு தகிட கும்பலாக சுற்றுவோம் நாங்கள். ஐயோ அம்மனை கத்துவோம். இப்போ வெயில் வந்துச்சுன்னா வெறுக்குது மக்களே, குளிர் வந்துச்சுன்னா குளிருது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஊர் துணி கடைக்கு போய் துணி வாங்கி கேப் வாங்கி போடுறோம். அப்புறம் நம்ம மச்சான் வீட்டை போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிக்கிறோம். கூடவே இந்த மழைக்கு எதமாக பஜ்ஜி சாப்பிட்லாம். இப்போ நம்ம ட்ரெஸ் கடை வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் பேர் ஃபேன்சி சொக்காவரா கரித்துணி பைத்தியகார மென்டல்ஸ் கடை. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃபேன்சி சக்கோமாரா கரித்துணி பைத்தியகார அரை மென்டல் கடை. இப்போ ஒரு வேர்டு ஜாயின் பண்ணியிருப்பேன். நம்ம ட்ரெஸ் வாங்கியாச்சு, கூட ஸ்வெட்டர் வாங்கிட்டோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் வாங்கிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மச்சான் வீட்டில் போய் அதே டைலாக் தான், ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிக்கிறோம், கூடவே பஜ்ஜி சாப்பிட்றோம் இந்த வெயிலுக்கு எதமா. ஓகே, அப்படி போய் ஸ்கிட்டாச்சு நுத்ரா இந்த ஸ்டேடியோக்கா. இது ஆக்சுவலி யாரோடைய ஸ்டேடியோ இல்லை, மச்சானுடைய ஸ்டேடியோ தான். வாங்கி வச்சு படம்லாம் பார்த்துன்னு இருப்பான். இதான் மச்சானுடைய வீடு. பெல் அடிப்போம், ட்ரின் என்ன சத்தமே கேட்கல. இன்னொரு வாட்டி பெல் அடிப்பாங்க, வெளியே வரல. ட்ரின். சரி, கூப்பிடும் மச்சான் ராகுலே. எவ்வளோ நேரம் கூப்பிட்டா வெயிட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. தான் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சைக்கிள் பெல் சவுண்டு கூட இல்லை, சைக்கிள் சவுண்டு கேட்டாலே வெளியே மூஞ்சி உருன்னு வச்சுன்னு இருப்போம். ஓகே, நம்ம டீ கடைக்காரன் கிட்டே போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ கூட ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம். இந்த மழைக்கு ஸ்கிட் அடிச்சிக்கினே இருக்குது. இது எனக்கு என்னுடைய பிடிச்ச கார் தான். இந்த என் கார் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வாடகை கட்டி வச்சுருந்தேன். வாடகை கட்டியும் வாங்கினேன். அது எவ்வளோ ரூபாய்க்கு காசு போதோ தெரில. என்னைக்கு அதை தாந்து வெடிக்க போகிறானுங்களும் தெரில. அப்புறம் நான் பேசாமல் எனக்கு ஒரு ஐடியா வந்துக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த சுற்றியை வித்தாச்சு நம்ம ஒரு சூப்பர் கார் வாங்கலாம். ரெஸ்டோரண்ட் போய் இப்போ வீட்டுக்கு போய் காசு எடுத்துன்னு வரலாம். ஓகே, வாங்க வீட்டுக்கு போகலாம். என்னதுரா இது, கார் வெடிஞ்சு போய் கிடக்குது. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்துன்னு அது இந்த சைக்கிள் தான். சைக்கிளும் இந்த கார் மாதிரி இந்த வீடை எப்போ தான் வெடிக்க வச்சு தள்ள போகிறானுங்களோ தெரில. எப்படியும் நம்ம காசும் தாச்சு, அப்புறம் ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு. ஏன் ட்ரெஸ் மாற்றணும்னு 2 மீனிங் இருக்குது. ஒன்று டீசெண்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, இன்னொன்று இந்த ட்ரெஸ்ஸு ஈச்சனாத்தான் அடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸு இப்போ புதுசாக மிஷினில் போட்டு வந்தது. உங்களுக்காக ஸ்பீடர் எங்கள் கார் ஸ்டோரூம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. உங்களுக்காக பூஸ்டர்லாம் மாட்டிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன கார் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்தாச்சு. இதுதாங்க நல்ல காராக இருக்குது. எல்லா காரையும் நம்ம பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், எல்லா காரையும் நம்ம பார்த்துட்டு என்னென்ன கார் இது பேர் என்னென்னு கேட்டு இந்த அக்கா கிட்டே கேட்கலாம். இந்த அக்கா தான் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறாங்க. எல்லா காரையும் பார்த்தாச்சு, இந்த அக்கா கிட்டே கேட்கலாம். அக்கா அந்த காரோடைய ரேட்டில் எவ்வளோக்கா கொஞ்சம் சொல்ல முடியுமாக்கா? சொல்கிறேன்பா தம்பி. ஃபஸ்ட்டு நிற்கிது ஒரு காரு. அந்த காரு பேர் தெரியாது. அந்த கார் 15,000 கோடி. செகண்ட் நிற்கிற கார் 45 லட்சம். மூணாவது நிற்கிற கார் 10 லட்சம். நாலாவது நிற்கிற கார் 50,000 கோடி. அதுதான்ப்பா தம்பி இந்த கார் சொல்லிய ரேட்டு. நான்க்கா இவ்வளோ ரேட் சொல்கிறேன், இது மாதிரிலாம் கார் எங்கேயோ விற்க மாட்டானுங்களே.
எங்கேயும் விற்க மாட்டாங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதுப்பா தம்பி? என்கிட்ட 15,000 தான் இருக்குது. என்னக்கா? டே போடா, 15,000க்கு ஒரு கூட கிடைக்காது இந்த காசு ஷோரூம்ல. போடா பைத்தியக்காரா. அந்த அக்கா என்னை பார்த்து பைத்தியக்காரன் தெரியுடா. எனக்கு அது காசே இல்லை. போகிறேன், நான் போகிறேன். இருப்பா தம்பி, எதுக்குப்பா தம்பி அழுவுற? அங்கிள், நான் என்ன சொல்கிறது? நான் இந்த கடைக்கு கார் ஷோரூமில் கார் வாங்க வந்தேன். ஒரு அக்கா கிட்ட கேட்டேன் எவ்வளோ ரூபான்ட்டு. நான் அக்கா அந்த ஃபர்ஸ்ட்னிக்கிற கார் 1 கோடி அப்படிலாம் சொல்லுது. நான் 15,000 தான் வச்சுக்கிறேன்னு சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லிடுச்சு சார். இருப்பா தம்பி, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ நீ பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி அந்த ரேம்ப் இருக்குதுல்ல, அந்த ரேம்பை நீ ஏறுனா உனக்கு அந்த 4 காரையும் நான் கொடுக்குறேன். அதுவும் எப்படி வேணாலும் நீ ஏறலாம். எப்படி வேணாலும் ஏறலாமா? சரி சார், ஓகே சார். நான் அங்கே போய் எப்படியாச்சும் ஏறினேன் சார். எப்படியோ நம்ம இங்கே வந்தாச்சு. அவருடைய பைக்கை நம்மளுக்கு கொடுத்தாரு. என்ன பைக்குனா ZX 10R. அவரே சொல்லி கொடுத்தாரு, பார்த்துப்பா சூப்பர் பைக் பாருன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலி இந்த பைக் தான் இந்த ரேம்புக்கெலாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ போகுமா மாட்டிக்குமா? ஐயோ மாட்டிக்கிச்சு, போச்சு. போ, என்ன ஆக போதோ தெரில. என்ன ஆக போகுது? சீக்கியோ வந்துடும் நினைக்கிறேன். நாங்கள் ரேம்ப்லேருந்து எப்படியோ ரெஸ்கியூ டீம் காப்பாற்றிட்டாங்க. அந்த பைக்கில் வெஞ்சிருச்சு. அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓய், அதுக்கு நம்ம முதல்ல வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் எதுக்கு வந்தோன்னா இந்த மாஸ்க் வாங்குறதுக்கு தான். அந்த மாஸ்க் வாங்கி போட்டுக்கணும். அது மாதிரி அது மாதிரி தில்லுமுழு வேலை தான் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய வேலை, ஒரு க்ரைம் செய்ய போகிறோம். அது என்னென்னா, ஒரு சின்ன வேலைக்கு ஒரு பெரிய இதெல்லாம் செய்யலாம்ல. நம்ம போய் ஒரு சின்ன வேலைக்கு ஒரு பெரிய க்ரைம் செய்ய போகிறோம். அதுவும் நம்மளுடைய ராசியான வண்டி எடுத்துக்கினேன். இதுதான் நம்மளுடைய ராசியான வண்டி எடுத்துக்கினேன். என்ன பிளான்னு சொல்கிறேன். அந்த சார் எப்படி வேணாலும் ஏறலான்னார்ல. நம்ம பேசாமல் ஏர்போர்ட்லேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துன்னு அதில் அப்படியே பறந்து போய் கட்சியிலேருந்து அப்படியே பைக் எடுத்துன்னு அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு இதுவும் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணால் ஓகேன்னு நினைக்கிறேன். அதுவும் சீட்டிங் தான் இருந்தாலும் கட்சியில் பைக்கில் வந்தால் மாதிரி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பைக்கை வெஞ்சிடுச்சு. பைக்கை எடுத்துன்னு போய் கொடுக்குற தருணம் வேணும். அப்போ தான் நம்மளை அவர் நம்புவார் முழுசாக. எப்படியும் அங்கேருந்து ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எடுத்துன்னு இங்கே வந்தாச்சு. இங்கே போய் இப்போ இந்த ரேம்ப் எப்படியாச்சும் கிடக்கணும். ஒரு இடத்துலையும் இது வெடிக்கக்கூடாது. ஆக்சுவலி வெடிக்காது. புல்லட் ப்ரூஃப்னால் ஏன்னாடா நீ பைத்தியகாரத்தனமாக பேசணுன்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் ப்ரூஃப்னால் பாம்பு போட்டாலும் வெடிக்காது. பாம்புனா அந்த பிராமில் கிரனேட்டு. எப்பா எது மாதிரிலாம் போய் இருக்குது பாதை. இங்கே கூட நான் வந்துடுவேன்டா. இப்போ இங்கே மேலே பில்டிங் மேலே பாருங்களேன். முன்னாடியே இங்கே பார்த்தேன். வரும்போது இங்கே பில்டிங் மேலே ஏறி அங்கே குதிச்சா கீழே பாதை இருக்கிறதே தெரியாது. அப்போலாம் கீழே ஊந்தி நல்ல எலும்புலாம் உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டானுங்க அவனுங்க. அப்பயும் அந்த சாரை நம்பிடக்கூடாது. நல்ல வேலை இந்த பிளான் ஞாபகம் வந்துச்சு நம்மளுக்கு. அங்கே தெரிந்து பாருங்கள், அந்த பில்டிங்லேருந்து இங்கே எனக்கு குதிக்கணும். இந்த பிளான் விட்டு ஞாபகம் இல்லை. நம்ம விழா நம்பி நல்ல எலும்பி எல்லாத்தையும் உடச்சிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு இப்படி பத்திரமா லேண்ட் பண்ணணும். அப்புறம் அங்கேயே திரும்பி வச்சிடலாம். ஓகே, இப்போ கீழே பத்திரமா லேண்ட் பண்ணு. இதுக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மறைமுகமாகவே இருக்கட்டும். அவங்களுக்கு தெரியலன்னா அப்படியே அங்கே திரும்ப வச்சிடலாம். கேமராலே தெரியாது. இப்போ நம்ம மச்சானுக்கு கால் பண்ணலாம். நம்ம மச்சானுடைய நம்பர் 400. மறுபடியும் ஏறிட்டோமே. மறுபடியும் ஏறுறான். 400க்கு கால் பண்ணால் ZX 10R தான் சொல்லுவான். 400 கால் பண்ணுறா. 400 கால் பண்ணால் அவன் ZX 10R மேலேருந்து போட்டான். இப்போ நம்ம போய் அந்த இதுலேருந்து ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ நடக்கவே வந்துட்டான். என்ன பண்ணுறதோ தெரியலையே. ஓ மை காட், என்ன பண்ணுறது தெரியல. அந்த பைக்கு ஸ்க்ராட்ச் ஆகி வந்துடுச்சு. அப்படியே நம்ம மாடிக்கு போய் நம்ம மச்சான்கிட்ட சொல்லி அப்படியே பிளெயின்லேருந்து தர சொல்லணும். அப்படியே ஜெட் பேக் போய் ஆட்டியை போட்டு தந்தேன். ஓகே, மறுபடியும் மேலே போய் நான் அப்படியே மச்சான்கிட்ட கால் பண்ணி ஒரு என்னது அப்படியே ஒரு ZX 10R கேட்கலாம். எதுக்காகனா 2 விஷயம் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒன்று அந்த சார் கொடுக்குறது, இன்னொன்று எனக்கு இது கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தருணத்துக்கு. ஓகே, நம்ம மச்சானுக்கு இப்போ கால் பண்ணி அதை தர சொல்லுவோம். மறுபடியும் அந்த மச்சான் போட்டான். நம்ம மச்சான் இப்போ ஜம்ப் பண்ணலாம். அங்கே பில்டிங் மேலே குதிக்கணும். அதை விட்டு கீழே குதிச்சேன்னா அவ்வளோதான். கீழே தான் குதிக்க போகிறோன்னு நினைக்கிறேன்.
இல்லை பில்டிங் மேலே குதிக்க போகிறேன். நான் குச்சாச்சு. இப்போ டேக் ஆஃப் நல்லா இருந்தது. லேண்டிங் தான் சரியில்லை. ஆக்சுவலி இதை அப்படி சொல்ல மாட்டாங்க. டேக் ஆஃப் நல்லா இருந்தது, லேண்டிங் சரியில்லை. இப்போ நம்ம போய் அங்கே பார்க்கலாம். கார் ஷோரூமில் இல்லை வேலை ஒன்றுமே, ஒரு இதுவுமே கார் ஷோரூமில் இல்லை. என்ன பண்ணுறதோ ஏமாற்றிட்டான் அவன். அப்பயே பேச்சு கற்றுருக்கக்கூடாது. நாடா அது நான் பார்க்குறது உண்மையா? இந்த 4 காரும் நம்ம வீட்டில் வந்து நிற்குது. இப்போ நம்ம பண்ணதுனால அந்த 4 காரையும் நம்ம வீட்டுக்கு ஏற்றாந்து வச்சுட்டாங்க போல. ஸோ காய்ஸ், இந்த 4 காரையும் நம்ம வாங்கியாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை போட்டுருங்க. ஓகே பாய். இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய் காய்ஸ். அதுக்கு முன்னாடி காய்ஸ் நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு இது வச்சுக்கிறோம். அந்த ஐடியில் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே பாய் எல்லாருக்கும்.